டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ராகுலுடைய கோயம்புத்தூர் பிரச்சாரம், அங்கு நடந்த பிரம்மாண்ட கூட்டம், உண்மையிலே பிரம்மாண்ட கூட்டமாக என்ன நடந்தது, ராகுல் என்ன அர்த்தத்தில் ஏதாவது எந்த இதில் பேசினார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஆய்வு பண்ண போகிறோம். அந்த ஸ்பீச்சையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. ராகுல் என்ன பேசினார் அப்படின்றதையும் உங்களுக்கு போட போகிறேன். என்ன காரணத்திற்காக இந்த விஷயத்தை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கார், வெளியே கொண்டு வந்து பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் இணைந்து பங்கேற்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அது. அதில் ஒரு சில காட்சிகள், அதாவது இந்த கூட்டத்தோட காட்சிகளை காட்டுற அதை முதல்ல பார்த்துருங்க. அதாவது பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், பிரம்மாண்டம் அப்படின்னா அதுக்கு இதுதான். இந்த இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் தான் பிரம்மாண்டம். ஏற்கனவே மோடி வந்தார், ரோட் ஷோ பண்ணார், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இதிலே போட்டோம், பல சேனல்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை டி நகரில் என்னாச்சு, வேலூரில் என்னாச்சு, பாதி ரோட் ஷோவை கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க. மோடிக்கு இவ்வளோ கூட்டம் வந்துதா அப்படின்றது பொதுவாக நீங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்தாலே தெரியும். பொதுவான ஆட்கள் அதை பார்த்தாலே தெரியும். சரி, ராகுல் வந்திருக்கிறத பற்றி நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அதாவது ராஜீவ்காந்தி குடும்பம், அதாவது சோனியா காந்தியாக இருந்தாலும் சரி, இப்போ ராகுலாக இருந்தாலும் சரி, பிரியங்காவாக இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் காலம் வரைக்கும் என்னென்னா, அவர்கள் இன்டீரியர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததே இல்லை. சரிங்களா? இது மாதிரி திருநெல்வேலியிலையோ கோயம்புத்தூர்லேயோ அவங்க பொதுக்கூட்டம் போட்டதே இல்லை. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திமுக கூட்டணி வந்ததுக்கப்புறம் எங்கே வந்தாங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்திருக்காங்க, கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. அது கேரளா பார்டர். அதே மாதிரி பார்த்தீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தவறான ஒரு தகவல் தரப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலையை பொறுத்தளவுக்கு எல்லோருக்கும் அதில் உடன்பாடு இல்லை. தமிழக மக்கள் முழுவதுமே 199% பேர் இந்த கொலையை ஏற்றுக்கொண்டு இனி ராஜீவ் குடும்பம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்த மாதிரியான தகவல்கள் அவர்களுக்கு பரப்பப்பட்டது. அதனால் அவர்களும் பாதுகாப்பு கருதி இங்கே வரவே இல்லை. சரியா? அப்போ காலம்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கும் அப்படின்ற மாதிரி 20-25 வருடங்கள் ஆகிட்டு ராஜீவ்காந்தி இறந்து அப்படின்னு பார்க்குறோம். 20 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னோடனே என்னென்னா, இப்போ தான் மெல்ல உண்மை அவர்களுக்கு புரிய வருகிறது. அவர்கள் செய்த தவறும் அவர்களுக்கு புரிய வருகிறது. தமிழக மக்கள் எல்லோரும் அப்படி இல்லை அப்படின்றது அவர்கள் புரிய வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ராகுலுக்கு எஸ்பிஜி பாதுகாப்பே கிடையாது. ஒரு காலத்தில் பிளாக் கேட் ப்ரொடெக்ஷனுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க. வரலை. சோனியா காந்தியாக இருந்தாலும், ராகுலாக இருந்தாலும், பிரியங்கா இருந்தாலும் வரல. எல்லாம் கன்னியாகுமரியோட அப்படி இப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி அந்த ஓரத்திலே போய்ட்டு அப்படியே திருவாண்டம் போயிடுவாங்க. அதே மாதிரி சென்னை பொதுக்கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ராகுல் பழைய ராகுல் கிடையாது. அவர் வேறு மாதிரியான ஒரு ரூபம் எடுத்து விட்டார். மக்களை சந்தித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள இந்த யாத்திரை போனதுக்கப்புறம் அவர் மேலும் அவருடைய அரசியல் மெச்சூரிட்டி அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெவ்வேறு ஊர்களில், வெவ்வேறு மாநிலங்களில் வேறு வேறு மாதிரியாக வேறு வேறு பிரச்சனைகள், அதானி பிரச்சனை, ஊழல், மோடியோடைய இந்த மாதிரி இந்த இந்துத்துவா பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பேசி வந்த ராகுல் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பேசினார் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க. அதற்கப்புறம் நான் எதற்காக இதை பேசினார் என்னன்றதை நான் விரிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். See, you have a history here. உங்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கின்றது. I am speaking here, you cannot see, but the history is over here in front of me. உங்களுடைய வரலாறு நான் பேசுகிற போதே என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. They are just not leaders. They are people who represent the soul of Tamil Nadu. Spoke, the whole world listened because they knew that these are not individuals speaking. This is the voice of the Tamil people speaking. The first question is, why are you attacking our language, our history and our tradition? You come here and you say, I like dosas. நீங்கள் இங்கு எனக்கு தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள். And then you go back to Delhi and you say, one nation, one leader, one language. நீங்கள் டெல்லிக்கு திரும்பியவுடன்
ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று பேசுகிறீர்கள். Why one language? ஏன் ஒரே மொழி? Why not space for Tamil? Why not space for Bengali? Why not space for Kannada? ஏன் தமிழ் Why not மொழிக்கு space for Manipuri? So you come here, you tell the people of Tamil Nadu you like dosa, and then you insult them, and you attack their culture, their history, their language. இங்கு வந்து தோசை பிடிக்கும் என்கிறீர்கள், ஆனால் இங்கிருந்து போனவுடன் இந்த கலாச்சாரத்தையும் இந்த மொழியையும் நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள். At the same time, you say you like dosa, and Tamil farmers are starving. Tamil youth are unemployed. You destroyed small and medium industry by carrying out demonetization and a flawed GST. For the first time in Indian history, farmers are paying tax. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. உங்களுக்கு தோசை மட்டுமல்ல, வடை கூட பிடிக்கலாம், ஆனால் அதுவல்ல இப்போது பிரச்சனை. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. உங்களுக்கு தோசை பிடிக்குமா, வடை பிடிக்குமா என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. We care. தமிழ் மொழியை பிடிக்குமா என்பதுதான் We கேள்வி. care whether you respect Tamil history. நாங்கள் தமிழுடைய வரலாற்றை மதிக்கிறோம். And we care about what you are doing for the future of this country and Tamil Nadu. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகுல் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மோடி வந்து தோசை சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன், அவர் என்ன வேணாலும் சாப்பிடட்டும், இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீ தமிழுக்கு என்ன செய்தீர், தமிழகத்திற்கு என்ன செய்தீங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது. நீ சும்மா வெட்டியாக நான் தோசை சாப்பிட்டேன், மசாலா தோசை சாப்பிட்டேன்றதெல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்துச்சு? வேலை இல்லாமல் பலாயிரம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, தமிழ் இளைஞர்கள், அவருக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அதே மாதிரி வந்து தொழில் கோயம்புத்தூரில் நசிந்து விட்டது, அது நீங்கள் போட்ட வரினால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அதற்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது செய்தீர்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போது தான் புரிந்திருக்கிறார் தமிழ் எவ்வளோ தொன்மையான மொழி, தமிழர்கள் எவ்வளோ பாரம்பரியம் மிக்கவர்கள், அவர்களுடைய வரலாறு என்ன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு இப்போது உள்ள ராகுல் வந்து அதை தெளிவாக தெரிந்து கொண்டு பேசுகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, தமிழர்களை பற்றி இவ்வளவு இடைவேளைக்கு பிறகு இவர்களுக்கு இப்போது தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம உணர முடியுது. ரெண்டாவது, உண்மையிலேயே உளப்பூர்வமாக ராகுல் வந்து இந்த வாக்கு சேகரிக்க இங்கே வந்திருக்கார் அப்படின்றத அவரோட ஸ்பீச்சிலேருந்தே நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை அண்ணன் அழைக்கிறார். அண்ணன் அழைக்கிறது எல்லாரும் கூப்பிட்றாங்க, அண்ணா வாங்கினான்னு கூப்பிட்றது வேறு. ஆனால் ராகுல் குறிப்பாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாரையும் அண்ணன் என்று அழைத்ததில்லை அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக அவரோட உடல் மொழியும் பார்த்தீங்கன்னா, அவரோட பேச்சும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுக்கான பேச்சாகவும் தமிழ் மக்களுக்கு தேவையான பேச்சாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்ட பொதுக்கூட்டம் அப்படின்னா இதுதான் மிக பிரமாண்ட பொதுக்கூட்டம். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குழுமியிருந்தாங்க. அது கோவை வந்து அதிமுகவோட கோட்டை, அதே மாதிரி பிஜேபி உள்ள பூந்துருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதில் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய சக்தியை காட்டியிருக்கிறது. அங்கே திமுக தன்னுடைய முழு சக்தியும் அங்கே காட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க அப்படின் போது திமுகவோட செல்வாக்கு என்ன இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேலோட்டமாக நீங்கள் கோடி மீடியாலே இதுலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேட்டி, அந்த பேட்டி, இந்த பேட்டி, மோடி வந்தார், அதுக்கு இவ்வளோ கூட்டம் வச்சுலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பாஜக இந்த ஜென்மத்தில் கூட்ட முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் தான் கோவையில் கூடியிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் பேசியது பூராமல் தேசிய அளவிலான பேச்சு கிடையாது. இந்த தமிழ் மக்களையும் தமிழ் மொழியும் பற்றியும் மோடி சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை பற்றியும் மோடி வந்து தமிழர்களுக்கு என்னென்னலாம் துரோகம் செஞ்சுருக்காங்க பற்றியும் தெளிவாக பேசியிருந்தார். ஸோ வந்து இது என்ன அப்படின்னா, அதாவது காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தோடு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை மனதளவில் கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த கூட்டம் காட்டுது. எனவே நிச்சயமாக இந்த தமிழ் மக்கள் வந்து ராகுல் மற்றும் இந்த திமுக கூட்டணி இருக்கு இல்லையா, இதை மாபெரும் வெற்றி செய்வார்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கூட்டம் காட்டுது. ஏன்னா நம்ம சொல்லலை, நீங்கள் கண்ணால் பார்த்தாலே தெரியும் இந்த கூட்டம் காட்டுது. எனவே தேர்தல் முடிவு எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.